முக்கியமான ஒரு தகவலை பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு லைக் போட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன தகவல் அப்படின்னா, நடந்து முடிந்த டிஎன்டிஇடி பேப்பர் 2 தேர்வில் தேர்வு முடிவில் குழப்பம், விடைகள் பெரிய குழப்பம் இருக்குது. அந்த குழப்பத்தை தீர்த்து சரியான விடைகளுக்கு ஆன்சர் கொடுத்து சரியான மதிப்பீடு அதாவது மதிப்பெண் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறாங்க. அவர்களுடைய கோரிக்கை சரியானது, நியாயமானது. என்னதான் இருந்தாலும் பல முறை திட்டு பற்றி அறிக்கை விட்டுருமே இருந்தாலும் இவரது டிஆர்பி கண்டுக்கவே மாட்டேங்குதுப்பா. அந்த 149 கேன்சல் பண்ண சொல்லியும் சொன்னார். அதே போல் பிஜி டிஆர்பி பற்றி தொடர்ந்து நிறைய அறிக்கையை சொல்கிறாரு. ஆனால் இந்த டிஆர்பி கண்டுக்கிறதே இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தம். இருந்தாலும் அவருக்கு நியாயத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம். பாருங்கள், இது குறித்து ராமதாஸ் இன்று வெளியிட்ட அறிக்கையில், தமிழ்நாட்டில் அண்மையில் நடைபெற்ற ஆசிரியர் தகுதித் தேர்வின் 2ஆம் தாளை மதிப்பீடு செய்வதில் பெருமளவில் குளறுபடிகள் நடைபெற்றிருப்பது தெரிய வந்தது. குளறுபடியே ஒரு பெரிய பிரச்சனைகள். எந்த தேர்வு வச்சாலும் குளறுபடிகள். சரியான விடைகளுக்கு மதிப்பெண் வழங்காமல் தவறான விடைகளுக்கு மதிப்பெண் வழங்கியதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான தேர்வர்களின் வாழ்க்கையுடன் ஆசிரியர் தேர்வரையும் விளையாடி கொண்டிருக்குது. பாருங்கள், என்ன அத்தனையோ விளையாட்டு விளையாடுது. அது கோலி குண்டு விளையாட்டோ என்ன விளையாட்டோ தெரில, இஷ்டத்துக்கு விளையாடுமே இருக்குது. நியமன தேர்வில் எதனா விளையாட்டு விளையாடுமோ என்னான்னு தெரில. இதை நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்டில் நியமன தேர்வில் ஏதாவது விளையாட்டு நடக்குமா, இல்லை நியாயமாக நடக்குமா அப்படின்ட்டு. தமிழ்நாட்டில் பட்டதாரி ஆசிரியருக்கான பணிக்கான ஆசிரியர் தகுதித் தேர்வுகளின் 2ஆம் தாள் முடிவுகள் கடந்த மார்ச் 28ஆம் நாள் வெளியிடப்பட்டன. ஒட்டுமொத்தமாக 2.54 லட்சம் பேரில் 6 விழுக்காட்டினர் 15,400 பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்றனர். கடந்த காலங்களுடன் ஒப்பிடும்போது மிக குறைந்த எண்ணிக்கையிலான சரி ஓகே கல்வியாளர் இடையே பேசு பொருளாக மாறியிருந்தன. விடைத்தாள்கள் திருத்தத்தில் நடந்த முறை குழப்பங்கள் தேர்ச்சி விழுக்காடு குறைந்ததுக்கு, அதாவது குளறுபடிகள் தேர்ச்சி விழுக்காடு குறைந்ததுக்கு காரணம் ஒரே தேர்வு இல்லாத வருஷக்கணக்காக குளறுபடிகள் தான் அப்படின்னு பத்திரிகையும் செய்தியும் சொல்லுதுப்பா. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து இல்லை என்ற வினாவுக்கு சிக்கிம் என்பது தான் சரியான விடை. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து இல்லை என்ற வினாவுக்கு சிக்கிம் என்பதுதான் சரியான விடை. ஆனால் மேகாலயா என்பதை சரியான விடையாக அறிவித்த ஆசிரியர் தேர்வு வாரியம் அந்த விடையை எழுதியவர்களுக்கு மதிப்பெண் வழங்கியுள்ளது. இதேபோல் பல வினாக்களுக்கு தவறான விடைகளை சரியான விடைகளாக கருதி ஆசிரியர் தேர்வு வாரியம் மதிப்பெண் வழங்கியுள்ளது. ஆசிரியர் தகுதித் தேர்வில் மொத்தம் 150 வினாக்கள் எழுப்பப்பட்டிருந்தன. அவற்றில் 20 வினாக்களுக்கு தவறான விடைகள் வழங்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு. பாருங்கப்பா, 20 வினாக்களுக்கு தவறான விடையாம் குற்றச்சாட்டு. ஒரு வினாவுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட விடைகள் இருக்கக்கூடும், ஆனால் அது அரிதினும் அரிதான ஒன்றாக இருக்கும். அத்தகைய சூழலில் இந்த விடை எழுதியிருந்தாலும் அதற்கு மதிப்பெண் வழங்கப்படுவது வழக்கம். ஆனால் ஆசிரியர் தேர்வில் சரியான விடைகளாக வரையப்பட்ட தவறான விடைகளுக்கு ஆசிரியர் தேர்வாரியம் குறிப்பிட்டு மதிப்பெண் வழங்க மறுத்துள்ளது. ஓரிரு வினாக்களுக்கு விடைகளில் இந்த குழப்பம் நடந்திருந்தால் கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் 150க்கு 20 விடைகள், அதாவது 13 விடைகள் பாருப்பா. இந்த மாதிரிலாம் நியமன தேர்வில் நடந்துச்சுன்னா வச்சுக்கோ, இதுக்கு தான் நியமன தேர்வு வைக்காதீங்க, பாஸ் பண்ணவங்களை வச்சு போஸ்டிங் போட்டுருங்கப்பான்றது. வேதனையோடு வச்சோம். இந்த மாதிரிலாம் நியமன தேர்வு நடந்தால் என்ன தான் பண்ணுறது? பாருங்கள், இதில் நீங்களே வேதனையான விஷயத்த படிச்சுங்க. எல்லோரும் நியமன தேர்வுன்னு படிக்கிறாங்க. தேர்வு வச்சாங்கன்னா எந்த அளவுக்கு நடக்கணுங்கிறது தான் பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்க போகுது. நன்றி.